எல்லாருக்கும் ஹாய். நம்ம கொடைக்கானல் சீரீஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த பெட்ஃப்ளிக்ஸ் பெட்டிங் ஜூ. கூகுள் மேப்ஸில் பெட்ஃப்ளிக்ஸ் கொடைக்கானல்னு போட்டால் இதோட லொக்கேஷன் பார்த்துக்கலாம். இதோட என்ட்ரி ஃபீ பெர் பர்சன் 500 ருபீஸ். ஆனால் நிறைய எக்ஸாட்டிக் பெட்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் டச் பண்ணுறது, தூக்குறது இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது எல்லாமே ரொம்ப பயம், ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நாங்கள் போயிருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு என்டர் ஆனோன்னு இருக்கிற ரூமில் பார்த்தது வந்து ரோடன்ஸ் அண்ட் ரேபிட்ஸ். நிறையா டைப்ஸ் ஆஃப் ரோடன்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்று ஒவ்வொரு சைஸில் இருந்தது. அண்ட் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஃபுட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ளது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மைஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம குட்டியாக இருந்தது. நிறைய ஓடிச்சு. லைட்டாக பயமாக தான் இருந்தது எனக்கு. இதோட கேஜ் எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாக வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. அண்ட் ஒரு கென்னல் வச்சு ஒரு குட்டி டாகும் ஒன்று வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் அழுக்காக இருந்தது, மற்றபடி ஓகே தான். அடுத்து இருந்த ரூமில் நம்ம பார்த்தது வந்து பேர்ட்ஸு. ஒரு சைட் ஃபுல்லாகவே வந்து கேஜ் வச்சு லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் அதை தவிர இன்னும் நிறைய பேர்ட்ஸும் வச்சுருந்தாங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. இதில் ஹைலைட்டே இந்த பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு விட்டது தான். ஏலகிரிலையும் இதே மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது. நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கையில் ஃபுட் கொடுத்துட்டு இதுக்கு ஃபீட் பண்ணலாம். ஒரு பேர்ட் வந்து உட்காந்துச்சுன்னா அடுத்து நிறைய பேர்ட்ஸ் வந்து உட்காந்துது. ஆனால் இந்த ஒரு பேர்ட் மட்டும் கடைசி வரை போகவே இல்லை. போக சொன்னால் கூட போக மாட்டேன்னு அடம் பிடிச்சி என் ஹஸ்பண்ட் கையிலே தான் உட்காந்துருந்தது. இந்த பேர்ட் போனதுக்கப்புறம் அடுத்த செக்ஷனுக்கு போனோம். அங்கே வந்து ஒரு 3 பெரிய பேரட்ஸ் வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து தனி ப்ரைஸ் ஆக்சுவலி. இதை உள்ளே போய் இதை பெட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நாங்கள் பே பண்ணியிருக்கல. ஸோ ஜஸ்ட்டு வெளியே இருந்து பார்த்துட்டு போயிருந்தோம். நிறையா கிரவுண்ட் சாப்பிட்டு வச்சுருந்துச்சு. அடுத்து இந்த வைல்ட் கேட்ஸ் வச்சுருந்தாங்க. அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே ரெப்டைல்ஸ். இது ஒரு இகுவானா. இது வந்து நல்லா ட்ரெயின் பண்ணதுங்கிறதுனால கையிலலாம் தூக்க விட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேபி டாட்டாய்ஸ் அண்ட் இன்னொரு ஃப்ளையிங் ஸ்குவிரல். இது வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணலைங்கிறதுனால நம்மளை தூக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. அதை தவிர இந்த மாதிரி நிறையா பாம்பெல்லாம் வச்சுருந்தாங்க. சும்மா செம்ம பயமாக இருந்தது எனக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளேசஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் சச் கண்டென்ட்ஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.